குழந்தை பிறந்ததுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஏன்னா பெர்த் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆவணம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நிறைய டாக்குமெண்ட்டுக்கு. பட் இனிமேல் நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பேன் கார்டு கொடுத்தா கூட வாங்க முடியாது. ஏன்னா ஆதார் கார்டை வச்சு தான் நம்ம பேன் கார்டு வாங்கியிருப்போம். அதனால் அதுவும் வேலிடேட் டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ பெர்த் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியமான ஆவணம். இந்த பெர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பெர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தீங்க அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பட் அந்த வீடியோவில் 2018க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த பெர்த் சர்டிஃபிகேட் அதில் டவுன்லோட் பண்ண முடியும். ஏன்னா 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் இந்த பெர்த் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் 1/1/2018க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1/1/2018க்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தைகளோட லிஸ்ட்டு வந்து எங்கே இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 1/1/2018க்கு முன்னாடி வந்த பெர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்டில் ஆட் ஆகிருக்கணும். இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இல்லை மொபைல் நம்பருக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும். ஸோ அந்த ஆக்டிவேஷன் கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ஆக்டிவேஷன் கோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பேட்டா அந்த மொபைல் நம்பர் கொடுங்க, இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்சா கீ கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் மேலே டாப்பில் சர்வீசஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பெர்த் சர்டிஃபிகேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முனிசிபாலிட்டி ஆஃபீஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ யாருக்கு பெர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து எங்கே பிறந்தாங்க, ஹாஸ்பிட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் கொடுங்க. இது மேண்டேட்டரி கிடையாது, விருப்பப்பட்டால் இது கொடுங்க, தெரிலன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இந்த பாக்ஸ்ல நீங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டியிருக்கும். சோ கீழ லாங்குவேஜ் இருக்கும். பெட் சைடு வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் நேம் கேட்கும். சோ குழந்தைகளுடைய பேரை வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்துக்கோங்க. மேண்டேட்டரி கிடையாது, விருப்பப்பட்டா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க செக்ஷன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி இந்த விண்டோல கேட்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச டாக்குமெண்ட்ல கண்டிப்பா கொடுத்துருங்க. முக்கியமா இந்த மாதிரி மேண்டேட்டரி இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையுமே கண்டிப்பா கொடுக்கணும். அதோட இங்க மேண்டேட்டரி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்பா பேரு, பட் அப்பா பேரை நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க சர்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த டேட்ல வந்து பிறந்த குழந்தைகள் லிஸ்ட்ல வரும். சோ இதுல வந்து யாருடைய குழந்தைகளுடைய நேம் வந்து பாக்குறீங்களோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஃபாதர் நேம், அம்மா நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு இங்க ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு சில நேரங்களில் பிரிண்டும் கொடுத்துமே ப்ரிவியூ மட்டும் வரும். ஒரு சில நேரங்களில் டவுன்லோட் ஆகல அப்படின்னா லெஃப்ட் சைடுல மை சர்டிஃபிகேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க சர்ச் பண்ண சர்டிஃபிகேட் லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டாப் பாட்டம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் மறுபடியும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பிரிண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடும். 2018க்கு முன்னாடியே பிறந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து இது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிற கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸி அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.